வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. சமீபத்தில் சந்தானம் நடிப்பில் வடக்குப்பட்டி ராமசாமின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படம் வந்தது. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. சந்தானத்தினுடைய கேரியர்லேயே ரொம்ப ஹாப்பியாக வந்து சந்தானமே புகழ்ந்து தள்ளுற மாதிரி ஒரு படம். ஏன்னா அதில் அவர் பெருசாக நடிக்கவே இல்லை, மற்றவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படமாக இருந்தது. கொஞ்ச நாள் தான் ஆச்சு இப்போ அந்த படம் வந்து. உடனே இம்மீடியட்டாக அடுத்து ஒரு படம் சந்தானம் படம், இங்கு நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கு நான் தான் கிங் படத்தில் பல விஷயங்கள் வந்து இருக்குது. என்னென்னா, அந்த படம் வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஃபைனான்சியர் அன்பு செழியன், அவருடைய தயாரிப்பு கோபுரம் ஃபிலிம்ஸ் அந்த படத்தை தயாரிச்சிருக்கு. படத்தை ஆனந்த் நாராயணன் அவர் தான் இயக்கியிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க காமெடியை பேஸ் பண்ணி சந்தானத்தினோட லொல்லு கம்ப்ளீட்டாக அவருடைய அந்த ஒரு கேங் இருக்கும்ல, அந்த கேங்கெல்லாம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படத்தோட கதை என்ன, இங்கே என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு டைலாக் வரும், ரொம்ப ஃபேமஸ் டைலாக், நம்ம விடிவி கணேஷ். அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதில் ஒரு வரி கதை அப்படின்றத தாண்டி என்ன ஒரு வரி கதை அப்படின்னா, கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிறார் யார், சந்தானம். ஏன் கடன் வாங்கினார்னா, ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும், நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி கடன் வாங்குறாரு. அதுவும் அவர் வேலை பார்க்குற முதலாளிகிட்டே அந்த கடனை வாங்கிடுறாரு. வாங்கி ஒரு வீடையும் வாங்கிடுறாரு. வாங்கின பிறகு ஒரு மேட்ரிமோனியல் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து பொண்ணு அமைய மாட்டேங்குது. தேடி தேடி பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. ஒரு சம்பந்தம் கிடைக்குது, மனோபாலா மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைக்குது. அது ஒரு ஜமீன் ஃபேமிலியில் அந்த சம்பந்தத்தில் இவர் பிரம்மாண்டத்தெல்லாம் பார்த்து மயங்கி போய் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 25 லட்சம் கடன் இருக்குது, இந்த கடனை நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி, வேறு எனக்கு எதுவுமே வேணான்னு. ஏன்னா திருமணத்தின் மூலமாக வரதட்சணையாக 25 லட்சத்தை வாங்கி கடன் அடைச்சிட்டோம்னா நமக்கு நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டிடலான்னு ஐடியா பண்ணுறாரு சந்தானம். அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. கடைசியில் அவருக்கு திருமணம் நடந்துச்சா, அந்த கடன் அடைக்கப்பட்டுச்சா, இவர் எப்படி மாட்டினாரு, இதில் எங்கே காமெடி இருக்குது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது தான் இந்த இங்கு நான் தான் கிங்கு அப்படின்னு படத்தோட லைனு. வாங்க இந்த கதையில் என்னென்னலாம் யாரெல்லாம் கிங்காக இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காமெடின்னு சொல்லிட்டோம் இல்லையா முதல்லையே. இந்த கல்யாணமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கல்யாணமாக இருக்கும், ட்விஸ்டான கல்யாணமாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய கல்யாணம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த கல்யாணம் வந்து பிரம்மாண்டமான கல்யாணம். தம்பி ராமையாவும் பாலசரவணாவும் தான் ஜமீன் ஃபேமிலி. அது பெரிய வீடாக இருக்குது, மிகப்பெரிய ஊரே திரண்டு வந்து சந்தானத்துக்கு வந்து அந்த பொண்ணு பார்க்க போகும்போதே பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்த்த கொஞ்ச நேரத்தில் கல்யாணம், டக்குன்னு பார்த்தா மேஜிக் மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா டபால். என்னடா டமால்னு நீங்கள் படம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும், பயங்கரமான ஷாக் அதுக்குள்ளே இருக்குது. அந்த அளவு அந்த கல்யாணம் பயங்கர ட்விஸ்ட் ஆகுது. ஏமாற்றத்தோட திருமணம் முடிஞ்சு, கல்யாணத்தை சொல்கிறேன், ஏமாற்றத்தோட திருமணம் முடிஞ்சு இவர் வராரு. வந்த பிறகு இவர் அந்த கடனை அடைக்கிறதுக்கு எப்படிலாம் போராட்டம் நடத்துகிறாரு, என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுறாரு. புது மனைவி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னோடனே கடன் கேட்குறாரு. பிரச்சனை ஆகிப்போது, ஓனர்கிட்ட பிரச்சனை ஆகிப்போது. யார் ஓனர்னா விவேக் பிரசன் தான். அவர்கிட்ட தான் 25 லட்சம் கடன் வாங்கியிருந்தாரு. அவர் பிரச்சனை ஆன உடனே அவருக்கு ஒரு பார்ட்டியில் பஞ்சாயத்து ஆகி இவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்திருக்காருன்னு நினச்சி இவங்க எல்லாம் சேர்ந்து பாலசரவணன் ப்ளஸ் வந்து தம்பி ராமையா, இந்த புது பொண்ணு கல்யாண பொண்ணு எல்லாம் சேர்ந்து விவேக் பிரசனாவை அடித்து கொண்டுடுறாங்க. கொலைப்பழி ஆகிப்போது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை எப்படி மறைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காமெடி. ஏற்கனவே அந்த பணத்தை வச்சு காமெடி பண்ண படங்கள் நிறைய படங்கள், கமல் சார் படத்தில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் சொல்கிறாங்க அங்கே. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா விவேக் பிரசனாவுடைய அந்த உருவம் தோற்றம் மாதிரி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுவும் வித்தியாசமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது என்னன்னு போய் படம் பாரு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வச்சு இந்த பணத்தை மறைச்சாங்களா அப்படின்னு நினச்சி இவங்க மறைக்கிறத கொண்டு போயிடுறாங்க. முனிஷ்காந்த் தான் பிணங்களை வந்து மறைக்கிற வித்தியாசமான ஒரு ஆள். அவர் பாடியை வாங்கினார்னா கொண்டு போய் வந்து ரகசியமாக ஒரு வேலைலாம் பார்த்துருவார். அதுக்கு ஒரு பெரிய காமெடி ட்ராக் ஓடுது. கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து பாடியை ஒப்படைச்சிட்டோம், இனிமேல் நமக்கு தப்பு இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம், கொலைப்பழிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் நம்ம நினச்சி வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஆமாங்க, படம் பார்க்குற எல்லாருக்கும் ஷாக்கு. அங்கே செத்து போனதாக, அடித்து கொல்லப்பட்டதாக நினைக்கப்பட்ட அந்த விவேக் பிரசன்னா திடீர்னு பார்த்தா பயங்கர ஷாக்கு. விவேக் பிரசன்னா உயிரோடு இருப்பார். கொல்லப்பட்ட நினச்சி பாடியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம், என்னடா திடீர்னு இருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து நான் என்ன எங்கடா கொன்னீங்க, நான் என்னடா பண்ணீங்கன்னாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி அப்போ கொல்லப்பட்டது யார், விவேக் பிரசன்னா எப்படி வந்தார். ஒரு பெரிய காமெடி ட்ராக்கை ஒரு மாதிரி அவங்களுக்கே உரிய பாணியில் அடித்து துவச்சி ஏதோ பண்ணுறாங்க. கடைசியில் கிளைமாக்ஸில் என்ன நடக்குது, இந்த 25 லட்சம் கடனுக்காக அவர் இவ்வளோ ட்ராமா பண்ணுறாரு. இந்த ட்ராமாவுடைய முடிவில் கரெக்டாக அந்த காசு கிடைச்சிதா கிடைக்கலையா. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல்னு ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள பிடிக்கணும்னு சொல்லி காவல்துறை ஒரு மீட்டிங் போடுறாங்க. தீவிரவாத கும்பல் என்ன பண்ணுறாங்க, பல இடங்களில் மும்பையில் குண்டு வெடிச்சதுன்னு சொல்கிறாங்க, சென்னையில் குண்டு வைக்க வந்தேன்னாங்க. இந்த ட்ராக்குக்கும் காமெடி கதைக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கலந்து ஒரு கலவையாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு.
ஆனால் இதில் நடிச்சிருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த், சேஷு, மனோபாலா அப்படின்னு பயங்கர நட்சத்திர பட்டாளம் இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. நிறைய நேரங்களில் சந்தானம் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் எப்பவுமே அந்த அடுத்தவங்களுடைய விஷயத்த சொல்லி சொல்லி நக்கல் அடிப்பார். வேற யாரும் அவரை கிண்டல் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இவரை வந்து மட்டம் தட்டிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுவார். அது இதுலேயும் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் எரிச்சலாக இருக்குது. பட் வடக்குப்பட்டி ராமசாமியோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ரகம் தான், பெரிய அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு பரபரப்பு ஒரு விஷயங்கள் தான் செகண்ட் ஹாஃபில் ஏதோ கொஞ்சம் தொய்வு சந்திச்ச மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஜாலியாக சிரிச்சுட்டு வரலாமா அப்படின்னா பரவாயில்லை ரகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த பரவாயில்லை ரகமாக தான் நமக்கு இந்த பார்வைக்கு இருந்துச்சு. பட் ஆடியன்ஸ் பார்வை எப்படி இருக்கும்னு தெரியாது. நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆக மொத்தம் இங்கே நான் தான் கிங் அப்படின்னு சொல்லி யாரும் நான் தான்னு சொல்லிக்கிட்டாலே அந்த கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்களேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு பார்த்தீங்களா. இசை இமான் போட்டிருக்காருல்ல, பாட்டு எங்கேயாவது மைண்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இல்லைங்க. ஆனால் ஆர்ஆர் வந்து படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. சண்டை எங்கே பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக சண்டை போடுறாங்க. ஆர்ஆர் படத்துக்கு பலம் சேர்க்கிறது பாடல்களை தவிர.